சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னை நகரில் நேற்று இரவிலிருந்து ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. கோடம்பாக்கம், டி நகர், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இரவிலிருந்து விட்டு மழை பெய்து வருகிறது. இன்று காலையிலிருந்து கூட சென்னை நகரில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் காலை அலுவலகத்தில் செல்லக்கூடிய நபர்கள் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடபழனி, கோடம்பாக்கம், ஜெமினி உள்ளிட்ட இடங்களில் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இன்று காலை அலுவலகத்துக்கு செல்பவர்கள் வாகன நெரிசலில் செல்லக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் அதே போன்று மாநகர பேருந்தில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காலதாமதத்தால் அவர்கள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல், இந்த இடத்தில் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று வாகன ஓட்டிகள் தெரிவிக்கும் பொழுது வழக்கமாக மழை காலங்களில் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் ஏற்படுகிறது. எனவே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு மழைக்காலங்களில் இந்த பகுதியில் கூடுதலாக போக்குவரத்து போலீசார் பணிய வேண்டும் என்ற கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் ராஜ்குமார்.